சஞ்சு சாம்சன் எதனால ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து இந்த இனிஷியல் IPL 2025 இனிஷியல் ஸ்டேஜ்ல அவரால் வந்து மேட்சஸ் ஆட முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அது வந்து ஒரு தம் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இது மேனேஜபிள் தான், எனக்கு கிட்டத்தட்ட ரிப்போர்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, பட் ஐ கேன் பிளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 2 இன்னிங்ஸுமே சேர்த்து ஆடுறேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 இன்னிங்ஸுமே ஆடுறேன், இம்பாக்ட் பிளேயரா வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்ல ஆர்டிகல்ஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய அசெட், உங்களை வந்து அந்த ஒரு இன்ஜுரி டைமில் எங்களுக்கு ஆட வைக்க வேணாம், ஸோ வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ரியான் பராக் வந்து கேப்டன்சி வந்து மூவ் பண்ணுறோம் இந்த சீசன் அப்படி இனிஷியலாக வந்து ட்ராவல் பண்ணட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு நார்மலான ஒரு விஷயமா ஆரம்பிச்சிருக்கு. பட் போக போக சஞ்சு சாம்சன்னால ஆட முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பேக் டு பேக் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரியான் பராக் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கல. ஸோ அது உள்ளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஆகி ஜெய்ஸ்வாலுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் ஒத்து போகாமல் இப்போ வெளியில் வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க.